தாய் நிலத்திலிருந்து தன்னை விடுவிக்க முடியாத தமிழன், நாட்டை விட்டு வெளியேறியவன், தமிழர்களால் காலம் தாழ்த்தாது பாதுகாக்கப்படுகின்ற எதுவோ அதனை சளைக்காது பாதுகாக்கின்றான் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் தமிழ்மொழி, கலை, பண்பாடு, வர்த்தகம், உணவு பழக்க வழக்கம் என பலவற்றை குறிப்பிடலாம். அதிலும் குறிப்பாக நாட்டுப்புற கலை தாய் நிலத்தில் பெரிதளவு அருகிவிட்டது என்ற உண்மை இல்லாமலும் இல்லை. ஆனால் டிடிஎன் தமிழ் தொலைக்காட்சியின் முன்னெடுப்பால் ஊரக பேரொளி எனும் ஊரக கலையை உலகெங்கும் பறைசாற்ற ஆரம்பித்தார். கடந்த ஜூன் 1ஆம் நாள் 2025 அன்று 6வது அகவையை தொட்டுள்ளது என்பது மகிழ்ச்சி. ஆனாலும் 6ஆம் ஆண்டு பெரு விருட்சமான வளர்ச்சியை கண்டிருக்கும் என்று எதிர்பார்த்த போதும் அந்நிலையை தொடவில்லை என்கின்ற ஏக்கம் மட்டுமே மிச்சமாக தெரிந்திருந்தது. பிரான்ஸ் மண்ணில் ஊரக கலைகளை உளமாற விருப்போடு வர்த்தகர்களும் வழங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களும் முன்வராதமையும் ஓர் காரணமாக இருக்கலாம். இதை தாண்டி ஆசிரியர்கள் அல்லது பயிற்றுனர்கள் இவர்களுக்கு இந்த கலை வடிவத்தில் அல்லது போட்டி பற்றிய விளக்கங்களை தொடர்ச்சியாக வழங்காதமையும் இன்னொரு காரணமாக அமைந்திருக்கலாம். இக்கலை பற்றிய விழிப்புணர்வு தொடர்ச்சியாக வழங்காதமையும் இன்னொரு காரணமாகவும் இருக்கலாம். பல்வேறு போட்டிகள் வாழும் தேசத்து கற்கைகள், தொழில்முறை கல்வி, வேலைப்பளு, தாய்மொழி, இதர தேடல்கள் இவற்றினால் பிள்ளைகளுக்கு நேரமின்மை ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இக்கலையை பிரான்சில் மட்டுமா நிகழ்த்த முடியும்? வையகமெங்கும் மரபுக்கலையை பரப்பும் எண்ணத்தில் தோற்றப்பட்டது. இவ்வெண்ணம் முடக்கப்பட்டதால் பிரான்சிலும் சுருக்கப்பட்டு விட்டது என்று எண்ண தோன்றுகின்றது. இருப்பினும் நம் கலை, நம் தேசத்து கலை, எம் ஊரக கலையை நாம் தளர்ந்து விடாது அல்லது அருகி போய்விடாது. அதனை காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு எம்மிடம் தானே உள்ளது. இக்கலையின் வெளிப்பாட்டில் வெற்றிகள் கண்டவர்களாக இருந்தாலும் தோல்வியை தழுவிக் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமக்கு கிடைத்த அரங்கத்தில் தாம் பயிற்சி வழங்கிய நடனங்களை அல்லது பெற்ற நடனங்களை அரங்கு காண வைக்காதது வேதனைக்குரியதாகும். தொடர்ச்சியாக கடைப்பிடித்திருந்தால் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு அரங்கத்தின் ஊடாக இன்னும் அதிகமாகும். எங்கள் கலையின் தனித்துவம் தெரிந்திருக்கும். ஊரக கலையின் வளர்ச்சி மேலோங்க வழிவகுத்திருக்கும். இதனையும் செய்யாது விடுத்ததால் இன்றைய நிலையில் அருகிப்போவதற்கான வாய்ப்பாகிவிடுமோ என்ற அச்சம் இப்போது பலருக்கு எழுந்துள்ளது. அதனால் சமூக அக்கறையோடு ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். ஊரக கலை நம்மவர்கள் நம் தாய் நிலத்தில் ஆடி பாடி மகிழ்ந்த கலை, மரபு வழி வந்த கலை, எம் உணர்வுகளை வெளிப்படுத்திய கலை. இந்த கலையூடாக பல்வேறு அழகிய வடிவங்களும் மக்களிடம் சென்றடையாமலும் இல்லை. குறிப்பாக சிலம்பாட்டம், காவடியாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், கும்மியாட்டம், மசந்தன் கூத்து, ஒயிலாட்டம், சொம்பாட்டம் என பல்வேறு வகையான ஊரக கலைகள் உணர்வுகளோடு தமிழின் ஆடற்கலைகளாக இருக்கின்றன. இவை உணர்விலேற்றும் இசையாக பறை, உடுக்கு, மத்தளம், சல்லிகை, சங்கு, தனிமை, முழவு, முரசு என கற்பிக்க வேண்டியவைகள். இதனையும் உருவாங்கிக் கொள்ளல் மிக மிக அவசியமாகும். ஆனால் நாம் பாடல் இசைக்காமலும் இருந்திருப்பது பெரும் தவறானதாகும். அப்படி நினைத்தாலும் ஊரக கலைக்கார இசையோடு வேற்று இசையை கலந்து தரும்போது அது ஊரக இசையாக இதயத்தில் ஏற மறுக்கின்றது. அவ்வாறு இசைத்தால் மரபுக்கலையின் உணர்வை ஓரங்கட்டுவதற்கு ஒப்பானதாகும். எமக்கான கலை வடிவங்கள்
இல்லை என்ற எண்ணங்கள் மட்டுமே எம் பிள்ளைகள் நெஞ்சத்தில் படிந்திரமாக இருக்கும். ஆகவே பல்வேறு வகைகளில் கலைஞர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்களுக்கு எம் கலையின் தன்மைகளை பயிற்சியோடு வெளிக்கொணர வேண்டும். தேடல்களை உருவாக்கும் பெரும் பொறுப்பு எம்மிடம் உண்டு. தாய் நிலத்தில் கற்றாழமை மிக்க ஆசிரியராகவும் அரசியல் பொருளாதார விரிவுரையாளராகவும் தான் தனது நிலத்தில் கற்ற கலைகளோடு மட்டும் நின்றதாவது இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் வெவ்வேறு விதமான கலைகளை ஆய்வுகளோடு கற்ற ஆதவன் ஆசிரியர் அவர்கள் தான் கற்ற கலைகளை பலருக்கும் பயிற்சிகளோடு பயிர்வித்து வருகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். 2025 ஊரகப் பேரொளி நிகழ்வின் பிரதான நடுவராக கலந்து சிறப்பிப்பதோடு அரங்கு ஆளுமைகள் பற்றியும் மக்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புரிய வைத்தார். அது மட்டுமன்றி எதிர்வரும் 21-22 நாளன்று லிஃப்ட் எனும் திரைப்பட அமைப்புக்காக இலவச பயிற்சி பட்டறையும் வழங்க இருக்கின்றார் என்ற செய்தி மிக மகிழ்ச்சியை தருகின்றது. இப்பயிற்சியானது வெறுமனே ஊரக கலைக்காக மட்டுமல்ல, நாடகம், திரைப்படம், ஆளுமைகள், நடனங்களால், இசை வெளிப்பாடுகளால் என பல்வேறு விடயங்களுக்கு இப்பயிற்சி பலனளிக்கும். அவரது பயிற்சிகளின் துளிகள். ஆகவே நாம் கலை வடிவங்களை வாய்ப்பு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் அரங்கங்களில் வழங்கி எம் ஊரக கலைக்கு முக்கியத்துவம் அளிப்போமாக. 2025 ஊரகப் பேரொளி மீண்டும் வளர்ந்து வரும் நாட்கள் எம் கலை வடிவம் அவர்கள் மனதில் முளைவிட்டு வருவதனை அன்று காட்டியுள்ளது. இயற்கையின் அதிர்வுகள், இசை உடல் அசைவுகளோடு முன்னோரால் உருவெடுத்த கலை வளர்ந்து எம் எண்ணங்களையும் இயற்கையின் அதிர்வுகள், இசை உடல் அசைவுகளோடு முன்னோரால் உருவெடுத்த கலை வளர்ந்து எம் எண்ணங்களை ஈடேற வைக்கும். அதற்காக நாம் புதிய ஊரக இசை பாடல்களை, காலத்திற்கேற்ற விடயங்களை, தமிழர் வாழ்விய வரலாறுகளை தொட்டுவிக்க, அதற்காக நாம் புதிய ஊரக இசை பாடல்களை, காலத்திற்கேற்ற விடயங்களை, தமிழர் வாழ்வியலை வரலாறுகளை தொட்டுவிக்க முன்னிப்போம்.